தாவேக பொதுச் செயலாளரான என் ஆனந்த் தாவேக மாநில மாநாட்டிற்கு சென்றபோது இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது ஹெல்மெட் அணியவில்லை என்ற ஒரு அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தாவேகாவோட மாநாடானது இன்னைக்கு 2வது மாநாடு மதுரை மாவட்டம் மதுரையில இருக்கிற பாரபத்தியில நடைபெற்று இருக்குது. கடந்த ஒரு மாதத்துக்கு மேல இதற்கான பூர்வாங்க பணிகளை இப்ப அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் செஞ்சுட்டு இருந்தாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வரக்கூடிய ரசிகர்களை வரவேற்க வரணும், அதுக்கு உண்டான ஏற்பாடுகள், குடிநீர் தட்டி உள்ளிட்டவைகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வரக்கூடியவங்க உட்காரதுக்கு மொத்தம் 60 கேலரிகள் அமைக்கப்பட்டு அதுல 4 கேலரிகள் பெண்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு சூழ்நிலையில மாநாடு ஆனது இன்று மாலை 3 மணிக்கு துவங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த மாநாடோட பணிகள் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக இருசக்கர வாகனத்துல ஹெல்மெட் இல்லாம போய் அதுல பார்வையிடுற ஒரு காட்சி தற்போது வெளியாகி இருக்குது. அதாவது சாதாரணப்பட்ட பொதுமக்கள் ஹெல்மெட் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர்களை மறித்து ஏறத்தாழ 1000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை அபராதமாக வசூலிக்கக்கூடிய காவல்துறை ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரானவர் பகிரங்கமா எந்த விதமான தலைக்கவசமும் இல்லாம போய் அதன் அடிப்படையில தற்போது அந்த காட்சிகள் வெளியாகிருக்கு. பலரை அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. அதாவது சட்டத்தை மதிப்போம், சட்டத்தை முறையானபடி சட்டத்தை பின்பற்றுவோம் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லித்தான் விஜய் இந்த மாநாடு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த கட்சியோட பொதுச் செயலாளரை சட்டத்தை காற்றுல பறக்க விட்ட மாதிரி ஹெல்மெட் இல்லாம அணிகிறது ஒரு புறம் இருந்தாலும், அதாவது அந்த ஹெல்மெட் இல்லாம அணிஞ்சு ஒரு புறம் இப்படி பண்ணாலும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மதுரை பாரபத்தி பகுதிக்கு வரக்கூடிய அந்த டோல்கேட்டுகள்ல அந்த ரசிகர்கள் வேன் அந்த முறைப்படி கட்டணிச்சு, அதாவது அதுக்கு உண்டான என்ட்ரி ஃபீயை கட்டாம வேனை வச்சு இடிச்சிட்டு வர்றது உள்ளிட்ட பல்வேறு செயல்களால தற்போது அந்த 2வது மாநாடானது ஒரு கடும் ஒரு இதை நோக்கி போயிட்டு இருக்குது. ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரே தற்போது இப்படி ஹெல்மெட் இல்லாம வெளியே ஐக்கிய வாகனத்தை ஓட்டுறதோட இல்லாம அங்க அதை எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிற வீடியோக்காரர்களை பார்த்து சிரிக்கிறதும் இந்த மாதிரி உள்ள ஒரு செய்கைகளை ஈடுபட்டிருக்கிறது. தாவேகா தொண்டர்கள் மட்டுமல்லாது தாவேகா நிர்வாகிகளிடையுமே கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. சென்றுச்சா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.